தனியார் தொலைக்காட்சியில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு படைப்பாளராக திகழ்ந்த கலைஞர் பாலகணபதி வில்லியம் அண்மைய காலமாக இந்திய சமுதாயத்தை அவதூறாக பேசி வீடியோ காணொலி வெளியிட்டு வருவது கண்டிக்கத்தக்கதாகும் என்று ஜொஹூரைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தம்மிடம் உள்ள பொருளாதார வசதிகள் இந்திய சமுதாயத்தில் பலரிடம் இல்லை என்பதைப் போல பாலகணபதி வில்லியம் மிக ஏளனமாக பேசி வருவது ஏற்புடைய செயல் அல்ல என்று சமூக ஆர்வலர் சேகர் பழனியாண்டி தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். கடா மாநிலத்தில் கோவில் உடைப்பு விவகாரத்தில் மாநில மந்திரி பசார் இந்தியர்களை ஏளனப்படுத்தி வரும் இவ்வேளையில் ஓர் இந்தியர் தான் சார்ந்துள்ள சமுதாயத்தையே அவதூறாகவும் ஏளனமாகவும் பேசி வருவது நம்மை நாமே அவமதிக்கும் செயலாகும் என்பதை தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் வழி மக்களுக்கு நன்கு அறிமுகமான இளம் படைப்பாளரான பாலகணபதி வில்லியம் உணர வேண்டும் என்று சேகர் பழனியாண்டி கேட்டுக் கொண்டார். கொரோனா பரவலினால் மற்றவர்களைப் போலவே இந்திய சமுதாயத்தைச் சேர்ந்த பலர் வேலை இழந்துள்ளனர். இன்னும் சிலர் வருமான குறைப்புக்கு ஆளாகி பெரும் பொருளாதார சிரமத்தில் உள்ளனர். இந்நிலையில் யாருக்கோ பதில் அளிப்பதைப் போல் இந்திய சமுதாயத்தை இலக்காக கொண்டு அவர்களின் இயலாமையையும் அறியாமையையும் சுட்டிக்காட்டி தன்னைப்போல் பணம் ஈட்ட முடியாது என்றும் அறிவாற்றலை பெற முடியாது என்றும் ஒப்பீடு செய்து வீடியோ காணொலி வெளியிட்டு வருவது ஒரு நல்ல கலைஞருக்கு பண்பல்ல. ரசிகர்களின் ஆதரவில்தான் ஒரு கலைஞர் பிரபலத்தையும் உயர்வையும் பெறுகிறார் என்பதை உணர வேண்டும் என்று சமூக ஆர்வலர் சேகர் முனியாண்டி தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.